வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 12 மற்றும் 13 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்லேயே லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அமெரிக்கா குடியுரிமை பெற எவ்வளவு ரூபாய்க்கான தங்க அட்டை திட்டம் அமலுக்கு வந்தது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 9 கோடி. இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய குடியுரிமை நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தங்க அட்டை பெறணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு தனிநபராக இருக்காங்க அப்படின்னா அவங்க ரூபாய் 9 கோடி கொடுத்து இந்த கோல்டு கார்டை வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்போது ஒரு நபர் தனிநபராக இருக்கும்போது 9 கோடி, அதாவது அமெரிக்க மதிப்பில் பார்க்கும்போது, அதாவது டாலர் மதிப்பில் பார்த்திங்கன்னா $1 மில்லியன் கொடுத்து வந்து இந்த தங்க அட்டையை வாங்கிக்கலாம். அதே நேரம் ஒரு நிறுவனம் ஒரு நபரை வந்து பணி அமர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு நபருக்கு $2 மில்லியன் கொடுக்கணும். அதாவது ரூபாய் 18 கோடி கொடுத்தாங்க அப்படின்னா தான் இந்த தங்க அட்டை கிடைக்கும். அதே மாதிரி சும்மா இந்த காசு கொடுத்தாலேலாம் தங்க அட்டையை கொடுத்துட மாட்டாங்க. ஒரு தனிநபர் அமெரிக்காவுக்கு மிகவும் பலனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அவருக்கு இந்த தங்க அட்டையை கொடுப்பாங்க. இதனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னா, இதை பெற்றாங்க அப்படின்னா நீண்ட காலம் அமெரிக்காவில் தங்கலாம். அதே மாதிரி இந்த அட்டையை பெறுறவங்க 5 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவுடைய குடியுரிமை கூட பெறலாம். அடுத்தது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்டம் எவ்வளோ பேருக்கு நீட்டிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 16.94 லட்சம் பேர். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது 2023 ஆண்டு செப்டம்பர் 15 தேதி தொடங்கியிருந்தாங்க. இப்போ இதோடைய 2வது கட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. டிசம்பர் 12 தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் நேரு உள் விளையாட்டரங்கத்தில் நடைபெற்றது. இந்த திட்டத்தில் முதல் கட்டமாக 1,13,75,492 பேர் வந்து பயன்பெற்று இருந்தாங்க. மாதம் அவங்களுக்கு ₹1000 அக்கௌண்ட்டில் வந்து கவர்மெண்ட் போட்டுருவாங்க. இப்போ 2வது கட்டத்தில் இன்னும் ஒரு 16,94,339 பேரை சேர்த்துருக்காங்க. அப்போது இப்போ இனிமேல் மொத்தமாக இந்த திட்டத்தின் கீழே 1,30,69,831 பேர் வந்து பயன்பெறுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான புதிய பாடத்திட்டங்கள் அடிப்படையில் நம்மகிட்ட வந்து பாடப்புத்தகங்கள் இருக்குது. இது வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் இருக்குது, தமிழ் மீடியம் புக்ஸும் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணிடுவோம். இல்லை மொத்த புக்கையும் சேர்த்து ₹3,499 மட்டும்தான். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் இணைந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ நடத்துகிறோம். இரண்டுக்குமே சேர்த்தே நம்ம வந்து 25,000 மட்டும்தான் ஃபீஸே வச்சுருக்கோம். நீங்கள் ஆன்லைன்லேயே இதை அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஃப்லைனில் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது வேறு தகவல்கள் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, ஆர்பிஐ அறிக்கையின்படி 2024-25 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா 2024-25 நிதியாண்டில் நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 16% வந்து இருந்திருக்கு. 2023-24 நிதியாண்டில் நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரூபாய் 26.89 லட்சம் கோடியாக இருந்துச்சு. ஆனால் 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி 31.89 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. அதனால தான் இது வந்து 16% வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது 2023-24 நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 16% வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு. அப்போது இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்ததில் பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது இந்தியாவிலேயே. ஆனால் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. ஆனால் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு முதல் இடத்துல இல்லை. இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் முதலிடம் இருக்கிறது வந்து மகாராஷ்டிரா. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது 2024-25 நிதியாண்டில் எந்த ஒரு மாநிலம் அதிகமான காசு சம்பாதிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மகாராஷ்டிரா தான் முதல் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது. 3வது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது. ஓகே, அடுத்தது ஆண்டு தனிநபர் வருமானம் 2024-25 இதில் பார்த்திங்க அப்படின்னா யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஒரு மாநிலத்துடைய தனிநபர் வருமானத்தை எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துடைய மொத்த வருமானம் வகுத்தல்
அந்த மாநிலத்துடைய மொத்த மக்கள் தொகை இந்த இரண்டையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்டு தனிநபர் வருமானம் வந்து கிடைக்கும். இதில் முதலிடம் பெற்ற மாநிலம் வந்து தெலுங்கானா. தெலுங்கானாவில் ஆண்டு தனிநபர் வருமானமாக 3.80 லட்சம் ரூபாய் வந்து இருக்குது. 2ஆம் இடம் பிடித்தது கர்நாடகா, 3ஆம் இடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு. ஓகேவா? அதுவே புதுடெல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி 4.93 லட்சமாக உயர்ந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் முதலிடம் தான் தெலுங்கானா, ஆனால் பொதுவாக மாநிலம், யூனியன் பிரதேசம் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது புதுடெல்லி தான் முதலிடத்தில் இருக்குது. அடுத்தது, இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் எரிபொருள் கப்பல் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துடைய வாரணாசியில் தான் இப்போ தொடங்கி வைத்திருக்காங்க. இது முழுக்க ஹைட்ரஜன் எரிபொருள்னால் இயங்கிறது. அதனால் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே நல்ல ஒரு எந்த ஒரு கெடுதலும் இல்லாத நல்ல ஒரு கப்பலாக இருக்கும். அதே மாதிரி இது முழுக்க நம்ம நாட்டிலேயே பண்ண கப்பல். அடுத்தது, பிங்க் ஃபோர்ஸ் என்ற பெயரில் பெண்களால் இயக்கப்படும் மாநகர பேருந்து எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பேரில் முழுக்க பெண்களால் இயக்கப்பட்ட மாநகர பேருந்தை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. பெண்களால் இயக்கப்படும் அப்படின்னா அந்த பேருந்தில் டிரைவரும் பெண் தான், அதே மாதிரி கண்டக்டரும் பெண் தான், அந்த மாதிரி. அடுத்தது, இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்படும்? இதற்கான ஆன்சர் 2027. நமக்கு அடுத்த ஆண்டு 2027 பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. இப்போ இதற்காக மத்திய அமைச்சரவை ரூபாய் 11,718 கோடி ஒதுக்கீடு பண்ணி ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் இந்த கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. கைபேசி செயலி மூலமாக நடத்த போகிறாங்க. நேரடியாக வீடுகளுக்கே வந்து அந்த டேட்டாவெல்லாம் கைபேசி செயலியில் வந்து கொடுத்து அதை வச்சு இதை பண்ண போகிறாங்க. இதற்கும் இந்த மாதிரி டிஜிட்டலாக நடத்துறதுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதில் 2026வது ஆண்டு வீடுகள் கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் 2027வது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்துவாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதி வாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இரத்த சோகையோடு உள்ளனர்? இதற்கான ஆன்சர் 52% பேர். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பாதிக்கும் மேற்பட்டவங்களுக்கு இரத்த சோகை இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. இப்போது இரத்த சோகை எதனால் வருது? இரும்பு சத்து குறைபாடு இருக்கனால வருது. அப்போது இந்த இரத்த சோகை பாதிப்புகளை குறைக்கிறதுக்காக இரும்பு சத்து மற்றும் அயோடின் கலந்த உப்பு பாக்கெட்டுகள் வந்து ரேஷன் கடைகள் எல்லாம் விநியோகிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ண போகிறாங்க. அடுத்தது, காப்பீடு துறையில் எத்தனை சதவீத அந்நிய நேரடி முதலீடுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? இதற்கான ஆன்சர் 100%. இப்போ இந்த இன்சூரன்ஸ் ஃபீல்டு இருக்குல்ல, அதில் வந்து இப்போது 74% தான் அந்நிய நேரடி முதலீடு வந்து பண்ண முடியும். ஆனால் இதை வந்து 100% மத்திய அமைச்சரவை வந்து உயர்த்துறதுக்காக ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அது கோல் சேது அப்படிங்கிற திட்டம். இதோடைய விரிவாக்கம் கோல் லிங்கேஜ் ஃபார் சீம்லெஸ் எஃபிஷியன்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது தான். தமிழில் நிலக்கரி சேது சாளரம் அப்படின்னு இந்த திட்டத்தை சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் நீண்ட கால குத்தகைக்காக நிலக்கரி சுரங்கங்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும். அப்போது யார் வேணுனாலும் ரொம்ப நீண்ட காலம் வேணும் அப்படின்னா குத்தகை எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு பயன்பாடு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் குத்தகைக்கு எடுக்க முடியும். அடுத்தது, நுபிலால் என்ற நினைவிடம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். இது பாருங்கள், நுபிலால் அப்படிங்கிற ஒரு நினைவிடம். அதுக்கு முன்னாடி நுபிலால் அப்படிங்கிற பெயரில் ஒரு பெண்கள் போர் நடைபெற்றது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1939 ஆண்டு ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் மணிப்பூரில் பெண்கள் தலைமையில் ஒரு கிளர்ச்சி நடைபெற்றது. எதனால் இந்த கிளர்ச்சி நடைபெற்றது அப்படின்னா, 2ஆம் உலகப் போரின் போது ஆங்கிலேயர்கள் அரிசியை வெளிநாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம நாட்டுடைய அரிசி நமக்கே பற்றாக்குறையில் இருக்கும்போது வெளிநாடுகளுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து அதிகமாக அனுப்பிட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்து பெண்கள் எல்லாம் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போராட்டம் தான் நுபிலால் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதற்கான போர் நினைவிடம் மணிப்பூருடைய தலைநகரான இம்பாலில் நுபிலால் அப்படிங்கிற பகுதியில் அமைத்திருக்காங்க. அடுத்தது, தற்போது எங்கு சுதந்திர போராட்ட வீரர் விநாயக தாமோத சாவர்கர் சிலை திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அந்தமான் நிக்கோபார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாவர்கர் இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவர் பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசால் சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். எங்கே இவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னா அந்தமான் நிக்கோபாருடைய
தலைநகரான போர்ட் பிளேயர். இப்போ அந்த போர்ட் பிளேயருடைய பேர் தான் ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. 1911 1924 ஆண்டு வரைக்கும் இவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போ அவருக்கான ஒரு சிலையை அங்கே திறந்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் 3வது மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை எது? இதற்கான ஆன்சர் மெக்சிகோ. இதில் முதலிடத்தில், அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து ரொம்ப அதிகமான பொருட்கள் எங்கே ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தென்னாப்பிரிக்கா, 2வதாக சவுதி அரேபியா, 3வதாக மெக்சிகோ. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மெக்சிகோ அரசு ஒரு புதிய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு 50% வரைக்கும் புதிய சுங்க வரி வந்து விதிக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதற்கான ஒப்புதலும் வழங்கியிருக்காங்க. அடுத்த ஆண்டு முதல் இந்த வரி விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. எதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, மெக்சிகோ நாட்டுடைய உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாடுகளிலிருந்து அவங்க என்னென்ன இறக்குமதி பண்ணுறாங்களோ அதோடைய வரியை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இந்தியாவிலேருந்து மெக்சிகோ நாட்டிற்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறது வாகனங்கள் தான். அடுத்தது, முக்கியமான ஒரு மனிதர் வந்து மரணம் அடைந்துட்டார். அவரை பற்றி பார்க்கலாம். சிவராஜ் பாட்டில் அப்படிங்கிறவர். இவர் காங்கிரஸுடைய மூத்த தலைவர் மற்றும் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர். இவர் மகாராஷ்டிராவில் பிறந்தவர். 1991 1996 வரைக்கும் மக்களவைத் தலைவராக இருந்திருக்காரு. அப்புறம் 2004 2008 வரைக்கும் மத்திய உள்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அப்புறம் பஞ்சாப் மாநில ஆளுநராகவும் சண்டிகர் யூனியன் பிரதேச நிர்வாகியாகவும் இருந்திருக்காரு. இப்போ இவர் வந்து மரணம் அடைந்துட்டார். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். அமெரிக்க குடியுரிமை பெற எவ்வளோ ரூபாய்க்கான தங்க அட்டை திட்டம் அமலுக்கு வந்தது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 9 கோடி. அடுத்தது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்டம் எவ்வளோ பேருக்கு நீட்டிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 16.94 லட்சம் பேர். அடுத்தது, ஆர்பிஐ அறிக்கையின்படி 2024-25 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது, இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் எரிபொருள் கப்பல் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசத்துடைய வாரணாசி. அடுத்தது, பிங்க் ஃபோர்ஸ் என்ற பெயரில் பெண்களால் இயக்கப்படும் மாநகர பேருந்து எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்படும்? இதற்கான ஆன்சர் 2027. அடுத்தது, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இரத்த சோகையோடு உள்ளனர்? இதற்கான ஆன்சர் 52%. அடுத்தது, காப்பீடு துறையில் எத்தனை சதவீத அந்நிய நேரடி முதலீட்டிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? இதற்கான ஆன்சர் 100%. அடுத்தது, நுபிலால் என்ற நினைவிடம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். அடுத்தது, தற்போது எங்கு சுதந்திர போராட்ட வீரர் விநாயக தாமோதர் சாவர்கர் சிலை திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அந்தமான் நிக்கோபார். அடுத்தது, இந்தியாவின் 3வது மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை எது? இதற்கான ஆன்சர் மெக்சிகோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவர்கள் அப்புறம் அவங்களுடைய படைப்புகள். இதில் அயோத்திதாச பண்டிதர் அவர் நடத்தின இதில் தான் ஒரு பைசா தமிழன். அடுத்தது, ராமலிங்க அடிகள் அவருடைய புத்தகம் தான் திருவருட்பா. ஜோதிபா புலே அவருடையது தான் குலாம்கிரி. அப்புறம் சையத் அகமது கான் அவருடையது தக்கிப் ஒல் அக்லுக் அப்படிங்கிறது. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அடுத்தது, இன்றைக்கான கேள்வி, இந்த மாதிரி ஒவ்வொரு நூல்கள் இருக்குது, அது யார் இயற்றியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆசிரியர் கூட பொறுத்துங்க. நீங்கள் ஆப்ஷன்ஸ் மட்டும் சொன்னாலுமே போதுமானது தான். இந்த கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த கேள்விக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிட்டா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.